ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு தானே தொட்ட. கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற பணத்தை நானே உன் கைகளில் நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உன் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. எப்போதும் யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசாதே. உன் வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், தோல்விகள் இருக்கலாம். அதுக்காக அடுத்தவங்க மேலே நீ கோவப்படும் போது, அடுத்தவங்களை பார்த்து எரிச்சல் பட்டு கத்தும்போது அது உனக்கு சரியாயிடுமா என்ன? அதுக்கப்புறம் நீ என்னதான் சந்தோஷ மனநிலைக்கு வந்த பிறகு அவங்கக்கிட்ட போய் சிரித்து பேசினாலும் அவங்க மனசில் உள்ள காயம் மறைய போகிறதில்ல. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் மனநிலை எப்படி இருந்தாலும் எல்லார்கிட்டையும் அன்பாக பொறுமையாக பேசி பழகு. நீ பட்ட வலிகளும் அவமானங்களும் உன்னை செதுக்க வந்திருக்கு. அதனால் இந்த அவமானத்தை அடுத்தவங்க கிட்ட காமிச்சிடாத. அத்தனையும் உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை எப்படி வெகுமானமாக மாற்றிக்கிறதுன்றதை யோசி. அவமானங்களும் வலிகளும் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற உத்வேகத்தை கொடுக்கும். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாதுன்னு தான் நான் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன். உன் கரங்களை இறுக்கமாக பற்றி உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சொந்த வீடு குடி போகும் யோகம் உனக்கு வந்துருச்சு. இனிமே நீ ராஜ வாழ்க்கை வாழுவாய் என இந்த அப்பன் முருகன் உனக்கு சத்தியம் செய்கிறேன் என் செல்லமே. உன் கனவை நனவுகளாக்கி உன் கஷ்ட காலத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ஏங்கி தவிச்சதெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். ஓ நல்ல மனசுக்காகவே நீ சந்தோஷமாக வாழப்போற. என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ முருகா, நீ என்னை காப்பாற்ற மாட்டியா, கை கொடுக்க மாட்டியான்னு கேட்ட உனக்காக உன் வேதனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் நிரந்தர வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் மேம்படும். உன் தொழிலில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன் கடன் சுமைகளையும் கஷ்டங்களையும் குறைச்சி உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். எது நடந்தால் நீ சந்தோஷப்பட்டு மனம் மகிழ்ந்து குளிர்ந்து போவாயோ அப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகளை நான் உனக்காக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன்னுடைய பொறுமைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி தரணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே உன் பலவீனங்களையே உனக்கான பலமாக மாற்றி காட்டுறேன். நீ எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே, உணர்ச்சி வசப்படாதே. கோபத்தை கட்டுப்படுத்து. எதிர்மறையான எண்ணங்களை நீக்கிட்டு நேர்மறையான நல்ல எண்ணங்களை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்தாலே அடுத்தடுத்து பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என் செல்லவே. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கும் உன்னுடைய போராட்டத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன். உனக்கான புது புது வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையை ஜொலிக்க வைப்பேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் தலையெழுத்தே மாறிடும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அழகான சிறப்பான எதிர்காலத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் உனக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னால் முடிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் உனக்காக நான் முடித்து தரப்போகிறேன். இப்போது இருக்கும் நிலைமை ஒன்றும் நிரந்தரமானது கிடையாது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் வரப்போகுது. உனக்கான சரியான பாதையை காட்டி உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருந்து எந்த தீங்கும் பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு செய்ய போகிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் எப்போதும் துணை நின்று காக்க வேண்டியது என்னுடைய கடமைதான் தங்கமே. உன் மனசில் எந்த விதமான குழப்பமோ சஞ்சலமோ பயமோ வேண்டாம். நீ என்னுடைய குழந்தையாக இருக்கும்போது இந்த அப்பன் முருகன் எப்படி உன்னை தனியே தவிக்க விடுவேன்? இதோ என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்க போகுது. உனக்கு எதை கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனிமேல் நீ ஜெயிக்கிறத இங்கே யாராலும் தடுக்க முடியாது. நீ ஆசைப்பட்டது மற்றவங்களுக்கு கிடச்சிருச்சு, ஆனால் இன்னும் உனக்கு கிடைக்கலையே, நீ கவலைப்படாத.
உனக்கான சரியான நேரமும் காலமும் வரும்போது நிச்சயமாக உனக்கும் அது கிடைச்சே தீரும். உன்னுடைய பிரார்த்தனையும் பொறுமையும் வீண் போகாத அளவுக்கு நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் ஆக்கி கொடுத்துட்றேன். இனிமே நீ அதிக வருமானத்தை பார்க்க போகிற. உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உன் வீட்டில் இருக்கவங்களும் நீ சொல்கிறத கேட்டு உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை மரியாதையோடு பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீ போகும் பாதை சரியாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உற்சாகமாக முன்னேறு. கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்குறேன். உன் போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன் என் தங்கமே. நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும். உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் சிறப்பையும் செல்வத்தையும் தரனாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும் மிகச்சிறந்த ஆயுதம். பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டு நீ வாழும்போது நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கான அழகான ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ கேட்டதும் ஆசைப்பட்டதும் நீ எதிர்பார்த்ததும் ஏங்கி தவித்ததும் நாளைக்கே உன் கைகளில் வந்து சேரும். எல்லார்கிட்டையும் எப்போதும் ரொம்ப நெருக்கமாக பேசி பழகி அப்புறம் மனது கஷ்டத்தோடு இருக்க வேண்டாம். யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ஒரு அளவோட ஒட்டியும் ஒட்டாமலும் அந்த தாமரை இலை தண்ணீர் போல இருக்க கற்றுக்கோ. ஏன்னா ரொம்ப நெருங்கி நெருங்கி கொஞ்சி பேசி குழவுனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை ஒன்றால் தாங்கிக்க முடியாது. உன் கூட இருக்கிறவங்க சாதாரணமாக தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ பழகின பழக்கத்தையும் பேசின பேச்சையும் நினச்சி எவ்வளவு வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியுமல்லவா. என்னை பரிபூரணமாக சரணாகதி அடைந்த உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை நடத்தி தருவேன். உனக்காக மிகச்சரியான சிறப்பான ஒன்றை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் அன்பு குழந்தையான உன்னை நான் ஒருபோதும் தனியாக தவிக்க விட மாட்டேன். நிச்சயமாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. உன் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தை கொடுக்க நான் இருக்கேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நீ எதுக்காக இப்படி சோகமாக சோர்ந்து போய் இருக்க? பள்ளத்தில் கீழே விழுந்தாலும் மறுபடியும் ஏறி போய் இமயத்தில் உட்கார முடியுன்ற உண்மையை உன்னை புரிஞ்சுக்கோ. உனக்கு தெரியாது உன் எதிர்காலத்தை பற்றி. ஆனால் உன்னை படைச்ச இந்த அப்பன் முருகன் நீ எப்படி வாழ போகிறங்கிறத நல்லா அறிவேன். நிச்சயமா உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்போடும் பொறுமையோடும் பாசத்தோடும் இருந்தாலே உனக்கான நல்லதை எல்லாம் வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுப்பேன். பிறந்ததுலேருந்து நீ போராட்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்க. என் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வராதா, எனக்கும் நல்லது நடக்காதான்னு ஏங்கி தவிக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. ஒரு அன்பான கனிவான வார்த்தைக்காக ஏங்கி தவிக்கும் உனக்கு எல்லா விதத்திலும் ஆறுதலாகவும் அக்கறையோடும் அனுசரணையாகவும் நான் இருக்கிறேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ புத்தி இல்லாத தனமாக எதையும் செஞ்சு வைக்காத. எப்போதும் பொறுமையாக நிதானமாக இரு. கோபம் வந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்து. ஏன்னா கோபப்படுறது பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. கோபப்படுறதின் மூலமாக சண்டை வரும், சிக்கல் வரும், பிரச்சனை வருமே தவிர கோபத்தினால் நல்ல விஷயங்கள் நடந்ததா சரித்திரமே கிடையாது. உனக்கு கோபம் வந்தாலும் அமைதியாக வாயை முடிக்கோ. கண்ணை மூடி முருகா முருகான்னு என் பேரை சொல்லு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். நடப்பது எல்லாம் இந்த அப்பன் முருகன் செயலாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கு எதை எப்படி நடத்தி கொடுக்கணுமோ அப்படி நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் கணவன் மனைவி குடும்பம்னு எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக அனுசரித்து போங்க. அதுதான் உன் வாழ்க்கையை மேலோக்கிறதுக்கும் உயர்த்துவதற்கும் சரியான விஷயமா இருக்கும். என்ன நடந்தாலும் நீ கலங்காதே. அனைத்தையும் நானே முன்னால் நின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்கான ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நான் அமைச்சு தரப்போகிறேன். முதல்ல உன் கண்ணீரை தொடச்சிக்கோ.
உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி களை கட்ட போகுது. உனக்கான திருப்பு முனைகளை நான் அமைச்சு கொடுத்து உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் பண வரவும் உண்டாகும்படி செய்ய போகிறேன். உனக்கான மங்களகரமான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் முடிவுக்கு வரும். உன் மன போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொடுத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் நானே தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் வசந்த காற்றை வீச செய்வேன் என்று செல்லவே. இன்னையிலிருந்து என் பரிபூரண ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் உண்டாகும். என்ன நடந்தாலும் ஏன் இப்படி நடக்குதுன்னு அவசரப்பட்டு பயப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்தினா எல்லாத்தையும் உன் நன்மைக்காக நல்லதாக நான் நடத்தி கொடுத்துருவேன். என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். நீ சீரும் சிறப்புமா சந்தோஷமா வாழ்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையை உயர்த்திடு என் செல்லமே. உன்னை பக்குவப்படுத்தி உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனி நடக்க வேண்டியதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கண்டதையும் மனசில் போட்டு யோசித்து வருத்தப்படாமல் என்னை நம்பினாலே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உனக்கு கிடைக்க போகுது. உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நீ செய்யும் தொழிலிலும் நான் வெற்றியை உண்டாக்குவேன். நீ மனம் மகிழும் அளவுக்கு மங்களகரமான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கண்ணீருக்கான மனவேதனைக்கான விடை எனக்கு தெரியும் என் செல்லமே. கண்டிப்பாக உன் கண்ணீரை தொடச்சி மனவேதனையை அகற்றி உனக்கு மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். திருப்பு முனைகள் திருப்பங்களாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த பணம் உனக்கு கிடச்சி நீ நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் நிரம்பி வழிய போகுது. நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உன் நீண்ட நாள் வேண்டுதல்களை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்குறேன். அமைதியும் ஆரோக்கியமும் செல்வமும் குடும்ப ஒற்றுமையும் கிடைக்க பெற்று நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராக. ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து என்கிட்ட கேட்ட விஷயத்த இப்போ நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். அரசு பதவியும் நல்ல வருமான உயர்வும் கேட்டவங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டும் யோகத்தையும் உனக்கு கொடுத்து உன் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளையும் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இனிமேல் உன் வீட்டில் சந்தோஷமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குதூகலமுமாக இருக்க போகுது. உன்னை பிடிச்சி ஆட்டி படைச்ச கெட்ட விஷயங்கள் அனைத்தும் விலகி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் என்று செல்லவே. இனிமே நீ சீரும் சிறப்புமா சந்தோஷமா வாழ போற. உன் கண்களுக்கு தெரியாத எதிர்காலம் என் கண்களுக்கு நல்லா தெரியுது. இருளாக இனிமே நீ உன் வாழ்க்கையில கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். உன் கர்மாக்கள் அனைத்தையும் சரி செஞ்சு கஷ்டங்களை போக்கி உனக்கான நன்மைகளை எல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். இப்போது நீ அனுபவிக்கிற துன்பமும் துயரமும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்து நீ பிரகாசமான மகிழ்ச்சியான சீரும் சிறப்புமான நல்ல எதிர்காலத்தோட வாழ போற. நீ போகும் பாதையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் உடை தெரியப்படும். உனக்கு இருக்கிற சிக்கல்களையும் சிரமங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை கொடுக்குறேன். இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த பணவரவு உண்டாக போகுது. உன்னை விட்டுட்டு விலகி போனவங்க எல்லாம் மீண்டும் உன்கிட்ட வந்து நல்லபடியா பேசுவாங்க, பழகுவாங்க. மன அமைதி இல்லாமல் நிம்மதி இழந்து தவிக்கும் உனக்கு நான் உயர்வை உண்டாக்குறேன். நீ கவலைப்படுறது போலையோ பயப்படுறது போலையோ உன் வாழ்க்கையில எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ தேவையில்லாம கற்பனை செஞ்சு கவலைப்படாம கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு இனிமே எதுக்காகவும் மன நிம்மதி இழக்க வேண்டாம். உன் குடும்பத்தை